சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்டை பார்க்கலாம்ப்பா. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம், கவனிங்க. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து இங்க பாருங்க, இந்த கார்னர் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த கார்னர் பின்னு எடுத்துக்கலாம், இந்த கார்னர் சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏக்கு வந்து இந்த வெர்டெக்ஸ் ஏக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்து ஸ்மால் லெட்டர் ஏ எடுத்துங்க. வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து ஸ்மால் லெட்டர் பின்னு எடுத்துங்க. வெர்டெக்ஸ் ஏக்கு ஆப்போசிட் உடைய சைடு லெங்த் சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதாவது இங்க ஆங்கிள் ஏபிசி கொடுத்துருப்பாங்க, அடுத்து சைட்ஸ் ஏபிசி. ஆக்சுவலா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தா 6 ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, 6 திங்ஸ். என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அண்ட் 3 angles ஆஃப் தி ட்ரையாங்கிள். இதுல ஏதாவது ஒரு டேட்டாஸ், ஏதாவது சர்டைன் டேட்டாஸ் கொடுத்துட்டு நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நம்ம டெரைவ் பண்ணலாம் பாருங்க. அதுக்கு என்ன பண்றோம்னா வெர்டெக்ஸ் ஏல இருந்து, அதாவது வெர்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க வெர்டெக்ஸ் ஏல இருந்து ஆப்போசிட் பிசிக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்றப்பா. பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள்லாம் இருக்கலாம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆப்டூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எந்த மாதிரினா இருக்கலாம். ஜெனரல் ஏரியா ஃபார்முலா நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து பிசின்னு எடுத்துங்க. அப்போ ஹைட் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஏல இருந்து நம்ம பிசிக்கு ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏல இருந்து லைன் பிசி மீட் பண்ற பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இப்போ ஏடி தான் வந்து நம்ம ஹைட் ஹச்ன்னு எடுத்துக்கலாம். ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு லோயர் கிளாஸ்ல தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், இதுதானே ஃபார்முலா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பாருங்க. இது ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் லெங்த் என்ன வரும் சொல்லுங்க, பேஸோட சைடு. பேஸ் வந்து இங்க ஏ, பேஸ் ஏன்னு எடுத்துக்கலாங்களா, ஏன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட்டை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்னா இந்த ஆங்கிள் பி தானப்பா. நான் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிடின்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ஏபிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைப்போடினஸ் வந்து சி, லெங்த் சி, ஆப்போசைடு வந்து ஹச். ஹைப்போடினஸ் வந்து லெங்த் சி, ஆப்போசைடு வந்து ஹெச்னு வருது. அப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடினஸ் h பை சி இஸ் ஈக்குவல் என்னப்பா, சைன் பி. கரெக்ட்டுங்களா? ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, சி சைன் பி. சி சைன் பி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஹைட் என்ன வந்திருக்குன்னா சி சைன் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ஏரியாக்கு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். பேஸ் வந்து லெங்த் ஏன்னு எடுத்துட்டோம், ஹைட் வந்து இங்க வந்துருப்பாருங்க சி சைன் பி. சி இன்டு சைன் பி அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் இன்டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ சைட்ஸ். இங்க பாருங்க ஏவும் பியும் டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் தானே, அந்த அட்ஜசன்ட் சைட்ஸ் இன்க்ளூடிங் ஆங்கிள் வந்து பி இருக்கு இல்லையா, அந்த சைன் ஆஃப் பி தான் போட்டிருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம்னா ஆஃப் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ சைட்ஸ் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் பை தோஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா இப்போ வந்து பாருங்க ஆஃப் இன்ட்டு அந்த ரெண்டு சைடு எடுக்கிறது இந்த ஏ பின்னு எடுத்துடலாம் இல்லைங்களா. இப்போ ஏ பின்னு சைட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு எடுத்தோம்னா அப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் பை ஏ அண்ட் பின்னு போடணும். அப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் பை ஏ அண்ட் பி என்ன வருது சொல்லுங்க, கேபிட்டல் சி. அப்போ சைன் சி. அப்போ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுத போறோம். அடுத்து வந்து நம்ம சப்போஸ் ரெண்டு சைட்ஸ் வந்து இந்த சி அண்ட் பி எடுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ சி அண்ட் பி எடுத்தீங்கன்னா ஆங்கிள் இன்க்ளூடட் பை சி அண்ட் பி என்ன வரும் சொல்லுங்க, இந்த ஆங்கிள் வந்து ஏ தானே வருது. அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன போடலாம்னா ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சைட்ஸ் சி அண்ட் பின்னு எடுத்தீங்கன்னா அப்போ வந்து சி அண்ட் பி எடுத்து என்ன வருது சொல்லுங்க, ஆங்கிள் இன்க்ளூடட் பை தேம் வந்து ஏ தானே வருது, சைன் ஆஃப் ஏ. இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரலா ஏரியாக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அதாவது ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கப்பா, ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சைட்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் பை தோஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இதுதான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இன்னும் வேற என்னென்ன ஃபார்முலா நம்மளால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும்ன்றது பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஜென்ரலா இப்போ ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சைன் சி. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு சி இன்ட்டு சைன் பி. கரெக்டுங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு சைன் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த த்ரீ ஃபார்முலாஸ்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு. அதாவது ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க.
அடுத்து வந்து நமக்கு என்னன்னா ஒரு சைன் ரூல்னு ஒண்ணு தெரியும் இல்லைங்களா? சைன் ரூல் தெரியும். சைன் ரூல் என்ன சொல்லுங்க? சைன் ரூல் வந்து a by sin a is equal to b by sin b is equal to c by sin c that is equal to 2r. that is equal to 2r. rன்றது என்ன சொல்லுங்க? ரேடியஸ் ஆஃப் சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல a by sin a is equal to நம்ம என்ன எழுதலாம்? a by sin a is equal to 2r ன்னு எழுதலாமா? a by sin a is equal to 2r எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல இருந்து sin a என்ன வருது பாருப்பா. இதுல இருந்து sin a நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? sin a is equal to a by 2r. sin a is equal to a by 2r ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்து அதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? sin a இருக்கிற மாதிரி ஃபார்முலா சொல்லுங்க பாருங்க. இங்க இந்த ஃபார்முலா இருக்கு. ஆஃப் bc sin a இருக்கு. இது எடுத்துக்கலாமா? ஆஃப் bc sin a. சரி, என்னங்க sin a வந்ததுனால அந்த sin a நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க முடியும். சரி, அப்ப வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பாருங்க. ஜெனரலா வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. சரி, ட்ரையாங்கிளுக்கு ஏரியாக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு சைன் ஏ. பிசி இன்ட்டு சைன் ஏன்னு எடுத்துக்கலாமா? பிசி இன்ட்டு சைன் ஏ எடுத்துட்டேன். ஆஃப் ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு சைன் ஏ. சைன் ஏக்கு வந்து a by 2r ன்னு போட்டுடுறேன். அப்போ வந்து ஆஃப் இன்ட்டு இப்போ பிசின்னு போட்டுட்டு சைன் ஏ வந்து a by 2r ன்னு போட்டுட்டேன். புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த 2 இன்ட்டு 2 4r வருதா? ஸோ 4r ன்னு போட்டுட்டு ஏபிசி. அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 சைட்ஸும் கொடுத்துருந்தா அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏபிசி டிவைட் பை 4 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் போட்டா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இங்க ஒரு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 3 சைட்ஸ் டிவைட் பை 4 இன்ட்டு சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்டுக்குவோம் சிம்பிள். இது வந்து ஏபிசி டிவைட் பை 4r நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சைன் ரூல் யூஸ் பண்ணலாம். சைன் ரூல் யூஸ் பண்ணலாமா? சைன் ரூல் என்ன சொல்லுங்க? அதாவது a இஸ் ஈக்குவல் டு 2r sin a. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு புரியுதுங்களா உங்களுக்கு? சைன் ரூல் இங்க எழுதி இருக்கும் பாருங்க. இது a ஈக்குவல் டு 2r sin a. அதே மாதிரி b ஈக்குவல் டு 2r sin b, c ஈக்குவல் டு 2r sin c ன்னு எழுதிடலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிங்க. a ஈக்குவல் டு 2r sin a ன்னு எழுதணும். இங்க வந்து என்ன எழுதணும்னா sin a. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி b இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2r sin b. நெக்ஸ்ட் c இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? 2r sin c அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a பிளேஸ்ல 2r sin a 2r sin a இன்டு b பிளேஸ்ல 2r sin b, அடுத்து இன்டு c பிளேஸ்ல 2r sin c. கரெக்ட்டுங்களா? 2r sin c அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஹோல் டிவைடட் பை இங்க 4r இருக்கு. இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம் பாருங்க. ஒரு r கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 இன்னொரு 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 4 கேன்சல் ஆயிருது. அப்போ ஆக மொத்தம் ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கப்பா. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன கிடைக்குது பாருங்க. இங்க 2 இருக்கு, r இன்டு r ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா 2r ஸ்கொயர் இன்டு sin a இன்டு sin b இன்டு sin c. புரியுதுங்களா? திஸ் இஸ் ஆல்சோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அதாவது சைட்ஸ் கொடுக்காம ஆங்கிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? ஆங்கிள் கொடுக்காம சைட்ஸ் சர்க்கம் ரேடியஸ் கொடுத்தா ப்ராடக்ட் ஆஃப் சைட்ஸ் டிவைட் பை 4 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம் ரேடியஸ் போட்டோம். இப்போ வந்து ஆங்கிள்ஸும் சர்க்கம் ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் தி சர்க்கம் ரேடியஸ் அப்படி போட்டால் இதுதான் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கிடைக்குது. அடுத்து இன்னும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு நம்ம இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு சி இன்ட்டு சைன் பி பார்த்தோம் இல்லையா? அதாவது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 சைட்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் பை தேம் இப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. ஆஃப் இன்ட்டு ஏசி இன்ட்டு சைன் 2 தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? சைன் 2 தீட்டாக்கு ஃபார்முலா என்னது? 2 sin θ cos θ. அப்போ சைன் பி இங்க சைன் பிக்கு என்ன பண்ண போறேன்னா 2 இன்ட்டு பி பை 2ன்னு போட்டுக்கிறேன். 2 இன்ட்டு பி பை 2 போட்டா அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு சைன் பி தானே வருது. அப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. சைன் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா மாதிரி இருந்தது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 sin b by 2 cos b by 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்படின்னா வந்து நான் sin b பிளேஸ்ல என்ன எழுத போறேன்னா 2 sin b by 2 இன்ட்டு cos b by 2 அப்படின்னு எழுதிக்கிறேன்ப்பா. இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன்ப்பா. இப்போ பாருங்க என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஏசி sin b by 2 இன்ட்டு cos b by 2 அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? அது சரி. இப்போ வந்து நம்ம இது இந்த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இதான் பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்? sin b by 2க்கும் cos b by 2க்கும் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? சைன் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறோம். பாருங்க இது ஏசின்னு போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin b by 2க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? s மைனஸ் சி இன்ட்டு s மைனஸ் a டிவைட் பை
CA. கரெக்டுங்களா? இதுதான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா சைனுக்கு. இதே மாதிரி காசுக்கு என்ன சொல்லுங்க? காஸ்க்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா cos b by 2க்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? s into s minus b divided by என்ன வருது பாருங்க, CA அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த CA ரூட் CA என்ன வரும்? வெளியில எடுத்தா C ஸ்கொயர் A ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா அப்படியே ஏசின்னு வரும். இங்க ஏசின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இது ரூட் ஆஃப் இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க s இருக்கா, s ன்னு எழுதிக்கிங்க. இங்க s minus A இருக்கு, இது s minus B இருக்கு, அடுத்து s minus C இருக்கு. கரெக்டுங்களாப்பா? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த AC கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுதான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். இதுதான் நம்ம லோயர் கிளாஸ்ல எரான்ஸ் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு செமி பெரிமீட்டர் இன்டு செமி பெரிமீட்டர் மைனஸ் A இன்டு செமி பெரிமீட்டர் மைனஸ் B இன்டு செமி பெரிமீட்டர் மைனஸ் C. இது நம்ம 10th கிளாஸ்ல வந்து எரான்ஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். அதனுடைய ப்ரூஃப் இப்படி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலா இது வரைக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு அது ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் சைட்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் பை தேம். அடுத்து வந்து ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா? ஏபிசி டிவைட் பை 4R. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2R ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஏ சைன் பி சைன் சி, இது ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1 பாருங்க. இஃப் in triangle ABC area square, ஏரியாக்கு இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டா ஏரியா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர். ஏரியா ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர். தென் ஃபைண்ட் tan a, then find the value of tan a, then find the value of tan a. ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம், டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் tan a அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 8/15, செகண்ட் ஆப்ஷன் வந்து 15/8, தேர்ட் ஆப்ஷன் வந்து 8/5, ஃபோர்த் ஆப்ஷன் 5/8. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கு ஏரியான்னு இருக்கு, சைட்ஸ் ஏபிசின்னு இருக்கு, ஏரியா ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர், தென் ஃபைண்ட் a அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இந்த tan a இப்போ கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ப்ரூஃப் இல்லை, சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்களா? சரி, சொல்யூஷன் பாருங்க. இப்போ வந்து ஏரியா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? x பிளஸ் y இன்ட்டு x மைனஸ் y. அப்போ x பிளஸ் y எழுதணும்னா a பிளஸ் b மைனஸ் c இன்ட்டு x மைனஸ் y எழுதினா a சொல்லுங்க மைனஸ் b பிளஸ் c. கரெக்டுங்களா? அந்த மாதிரி வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. இந்த a பிளஸ் b இருக்கு இல்லைங்களா? இங்க a பிளஸ் b இருக்கு, இங்க மைனஸ் c இருக்கு இல்லையா? ஒரு பிளஸ் c போட்டு ஒரு மைனஸ் c போட்டுருங்க. அப்போ a பிளஸ் b பிளஸ் c மைனஸ் 2cன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து என்ன பண்ணலாம்? a மைனஸ் b பிளஸ் c தானே இருக்கு, ஒரு பிளஸ் b போட்டு ஒரு மைனஸ் b போட்டுருங்க. அப்போ a பிளஸ் b பிளஸ் c போட்டு ஒரு மைனஸ் 2b போட்டாச்சு. கரெக்டுங்களா? இப்போ இந்த a பிளஸ் b பிளஸ் c தான் என்னது? twice the semi perimeter. அப்போ twice the semi perimeter minus 2c இன்ட்டு இங்க என்ன வருது சொல்லுங்க? twice இதே மாதிரி a plus b plus c வந்து twice the semi perimeter minus 2b அப்படின்னு வந்திருக்கு. இதுல இருந்து 2 காமனா எடுத்துடலாம் நம்ம. இங்க 2 காமனா எடுத்துடலாம், அதே மாதிரி இங்கேயும் 2 காமனா எடுத்துடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 2 காமனா எடுத்துடலாம் நம்ம. அப்போ 2 காமனா எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க s மைனஸ் c வருது, இங்க s மைனஸ் சின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க என்ன போட்டுக்கலாம் பாருங்க, s மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். s மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். இங்க இன்னொரு 2 இருக்கும். சரி, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ ஏரியா ஸ்கொயர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் தெரியும் இல்லைங்களா? இந்த ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயர் ஆஃப் தி ஏரியா, அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி நம்ம எரான்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? ரூட் ஆஃப் s இன்டு s மைனஸ் a இன்டு s மைனஸ் b இன்டு s மைனஸ் a. இதை வந்து என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் பண்ணிடலாங்களா? சரி, இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இது என்ன சிம்பிளை பண்ணலான்றதை பாருங்க.
இங்க பாருங்கப்பா, இந்த ப்ராப்ளம்ல இங்க ஸ்கொயர் கிடையாது இங்க. அப்ப இங்க ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு நம்ம அப்படின்னு எழுதுவோம். இப்படி எழுதிட்டே வந்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கும், இங்க டெல்டான்னு வந்திருக்கும். இப்போ இங்க ஸ்கொயர் பண்ணிருங்க, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்க ஸ்கொயர் ஆயிரும், இதுவும் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இது மொத்தத்துக்கும் ஸ்கொயரா இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து இங்க என்ன இருக்கு, லெஃப்ட் சைடுல பாருங்க, s இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல 2 இன்டு 2 4, 4 ஸ்கொயர் 16. 16 போட்டு என்ன பண்ணலாம்னா எஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இன்டு எஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிங்கப்பா. எஸ் மைனஸ் சி இன்டு எஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த எஸ் மைனஸ் சியும் எஸ் மைனஸ் சியும் கேன்சல் பண்ணிருங்க, எஸ் மைனஸ் பியும் எஸ் மைனஸ் பியும் கேன்சல் பண்ணிருங்க. இப்படி கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்த s இன்டு எஸ் மைனஸ் ஏ ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி டிவைட் பை எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ. கரெக்ட்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் 1/16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் 1/16 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்கப்பா. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க, எஸ் மைனஸ் பி ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி டிவைட் பை எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ என்ன வருது, இது வந்து எந்த ஃபார்முலா சொல்லுங்க, tan a/2 க்கு ஃபார்முலா. சோ இது வந்து tan a/2 க்கு ஃபார்முலா. அப்ப tan a/2 என்ன வந்திருக்கு சொல்லுங்கப்பா, 1/4 ன்னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து tan a/2 1/4 கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, tan a வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல என்ன மாற்றம் பண்ணியிருக்கோம், இங்க இங்க ஏரியா ஸ்கொயர் கிடையாது, இது ஏரியா மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமா, டைமென்ஷன் அப்பதானே கரெக்டா இருக்கும். ஏரியாக்கு வந்து யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் வரணும். அப்ப இங்க சைட் ஸ்கொயர்ல தானே இருக்கு. அப்படின்னா இங்க ஏரியா ஸ்கொயரா இருந்தா சைட் பவர் 4, இது மீட்டர் பவர் 4 வந்திருக்கும். ஆனா இங்க மீட்டர் ஸ்கொயர்ல தானே இருக்கு. அப்படின்னா இது வந்து ஏரியா தான். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, tan a/2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து tan a கண்டுபிடிக்கணும். tan a எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க, tan a வந்து tan ஆஃப் 2 இன்டு a/2 ன்னு எழுதிக்கலாமா? அப்ப tan 2 θ ஃபார்முலாக்கு வந்துருச்சு. tan 2 θ ஃபார்முலா என்ன சொல்லுங்க, 2 tan θ டிவைட் பை 2 tan θ divided by 1 minus tan square theta. 1 minus tan square theta. கரெக்ட்டுங்களா? அப்போ 2 tan θ divided by 1 minus tan square theta ன்னு வருது. இப்போ tan θ வை சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan θ என்னது, 1/4 தானே, tan a/2. அப்போ 2 into tan a/2 1/4 சப்ஸ்டிட் பண்ணுங்க, டிவைட் பை 1 minus 1/4 whole square. கரெக்ட்டுங்களா? அது இப்போ சிம்பிளை பண்ணுப்பா. 2/4 என்ன வருது, இங்க 1/2 ன்னு வருதா, டிவைட் பை இங்க என்ன வருது பாருப்பா, 1/16 தானப்பா. 16 எல்சிஎம் எடுத்துங்க, என்ன வருது பாருங்க, 16 minus 1 divided by 16 வருது. அப்ப இந்த 16 மேல போயிரும். சோ 16/2 divided by 15 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது இப்போ 2 and 16 கேன்சல் பண்ணிருங்க, 8. சோ 8/15. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா 8/15. சோ 8/15 is the third option is the correct answer. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. இப்போ அடுத்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த क्वेश्चन நமக்கு ஆன்சர் வந்தது என்ன, எந்த ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்க, 8/15 தானே, 8/15 தானே பார்த்தோம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? 8/15 தானே வந்திருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் தரேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி, சைடு லென்த் வந்து ஸ்மால் ஏபிசி எடுத்துக்கலாம், ஆங்கிள்ஸ் வந்து கேபிட்டல் ஏபிசி எடுத்துங்க. இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி, a ஸ்கொயர் sin 2b, a ஸ்கொயர் sin 2b பிளஸ் b square sin 2a is equal to m times of area of the triangle. M times of area of the triangle. Find value of m. Find value of m. Find value of m. Options கொடுக்கலாம். First option வந்து நல்ல கவனிங்கப்பா, 1. Second option 2. Third option 3. Fourth option 4. So question புரியுது இல்லையா? a square sin 2b plus b square sin 2a is equal to 4 times of area of the triangle. Then sorry, m times of area of the triangle. Then find the value of m. இப்போ நம்ம m கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? பாருங்க சொல்யூஷன். இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்தது எடுத்துக்கலாம். அது கொடுத்தது என்ன பாருங்க, a square sin 2b plus b square sin 2a அப்படி தானப்பா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா சைன் லா தெரியும் இல்லையா, சைன் லா தெரியும். சைன் லா என்ன சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போடலாம், நம்ம ஏ ஸ்கொயர் பிளேஸ்ல ஏ பிளேஸ்ல 2r sin a போடலாம் இல்லையா, 2r sin a. சைன் லா யூஸ் பண்ணி இந்த பிளேஸ்ல 2r sin a அப்படின்னு போட்டுங்க.
sin a போட்டு ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? sin 2b இருக்கு. அது அப்படியே எழுதிக்கிங்க. பிளஸ் b ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம்? b ஸ்கொயருக்கு வந்து அதுவும் b க்கு வந்து 2r sin b போடலாமா? அப்ப 2r sin b. b க்கு வந்து 2r sin b போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு sin 2a அப்படின்னு எழுதிக்கிங்கப்பா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க 2r ஸ்கொயர், இங்க ஒரு 2r ஸ்கொயர், ஆக மொத்தம் நம்ம 4r ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். 4r ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். இங்க என்ன இருக்கு? sin ஸ்கொயர் a இருக்கு. கரெக்ட்டுங்களா? sin ஸ்கொயர் a இருக்கு. sin 2b எப்படி எழுதலாம்? 2 sin b cos b. 2 sin b cos b. கரெக்ட்டுங்களா? பிளஸ் அதே மாதிரி இங்க sin ஸ்கொயர் b தானே இருக்கு. சோ sin ஸ்கொயர் b ன்னு எடுத்துட்டு இங்க sin 2a வை 2 sin a cos a அப்படின்னு எழுதிக்கலாம். 2 sin a cos a அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ இங்கிட்டு ஒரு 2 இருக்கு, இங்கிட்டு ஒரு 2 இருக்கு. இந்த 2 காமன் எடுத்துட்டு 2 into 4 8 வந்துரும். சோ 8r ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து என்ன காமனா எடுக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து இங்க sin a sin a sin b, இங்க ஒரு sin a sin b வெளிய எடுத்துடலாமா? இங்க sin a sin b, இங்க ஒரு sin a sin b எடுத்துடலாம். சோ sin a sin b வெளிய எடுத்தாச்சு. sin a sin b வெளிய எடுத்தாச்சு. அடுத்து எடுத்தா இங்க என்ன இருக்கு சொல்லுங்க? இங்க sin a இருக்கு, இங்க cos b இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க sin a, இங்க cos b இருக்கு. கரெக்ட்டுங்களா? பிளஸ் இங்க என்ன இருக்கு சொல்லுங்க? cos a sin b இருக்கு. சோ cos a sin b இருக்கு. கரெக்ட்டுங்களா? cos a sin b இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுங்க? இது sin a plus b ஃபார்முலா தானேப்பா? அப்ப இது sin a plus b ஃபார்முலால இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 8r ஸ்கொயர் போட்டுக்குங்க. இங்க sin a போட்டுருங்க. இங்க sin b போட்டுட்டோம். இப்போ ட்ரையாங்கிள் தானே சொல்லியிருக்கோம். ட்ரையாங்கிளுக்கு சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்ன சொல்லுங்க? a plus b plus c. a plus b c equal to 180 தானேப்பா பை. அப்படின்னா a plus b equal to என்ன போடலாம்? 180 minus c போடலாமா? அப்ப a plus b பிளேஸ்ல என்ன போடலாம்னா 180 minus c ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ sin 180 minus c. sin 180 minus theta sin theta. அப்போ 8r ஸ்கொயர் into sin a sin b sin c. கரெக்ட்டுங்களா? into sin pi minus c. sin 180 minus c வந்து நம்ம என்ன போடுறோம்? sin c அப்படி நம்ம எழுதி இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ இது எப்படி எழுதுறோம்னா 4 into 2r ஸ்கொயர் into sin a into sin b into sin c அப்படின்னு நம்ம எழுதி இருக்கோம். 2r ஸ்கொயர் into sin a into sin b into sin c. இதுதான் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? இந்த 2r ஸ்கொயர் into sin a sin b sin c தான் என்ன சொல்லுங்க? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்படிதான் இப்போ வந்து நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நிறைய ஃபார்முலா பார்க்கும்போது இது கொடுத்துடணும். எங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. 2r ஸ்கொயர் into sin a sin b sin c என்றது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? சோ அதை தான் இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 2r ஸ்கொயர் into sin a sin b sin c ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். சோ this is equal to என்ன வருது சொல்லுங்க? 4 into ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அப்படின்னா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? m பிளேஸ்ல என்ன வந்திருக்கு? 4 அப்படின்னு வந்திருக்கு. சோ ஆன்சர் அப்போ வந்து என்ன ஆன்சர் கரெக்ட் பாருங்க, நமக்கு 4th ஆப்ஷன் என்றது கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. a plus b plus c into b plus c minus a into c plus a minus b into a plus b minus c. சரிங்களா? டிவைடட் பை, இப்போ என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்றோம். டிவைடட் பை divided by 4b square c square. 4b square c square is equal to sin square x. Find x. அப்போ x என்றது ஆங்கிள் வரணும். x என்றது என்ன வரணும் சொல்லுங்க? ஆங்கிள் வரணும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். a ஆங்கிள் a, ஆங்கிள் b, ஆங்கிள் c, ஆங்கிள் a by 2. a plus b plus c plus into b plus c minus a into c plus a minus b into a plus b minus c divided by 4b square c square இருக்கு. that is equal to sin square x ன்னு சொல்லியிருக்கேன். அந்த x என்ற ஆங்கிள் என்ன வரும் அப்படின்றத நீங்க சொல்லணும் ஆப்ஷன்ஸ்ல. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. நம்ம சொல்யூஷன் போயிடுவோம். சொல்யூஷன் பாருங்கப்பா. இப்போ நமக்கு கொடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எடுத்துங்க. LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா இந்த a plus b plus c என்றது என்னது? 2 the perimeter, 2 the semi perimeter. சரிங்களா? இன்ட்டு இந்த b plus c minus a எப்படி எழுதலாம்? இது நிறைய டைம் எழுதிட்டே இருக்கும். பிளஸ் a போட்டு ஒரு மைனஸ் a போட்டுருங்க. பிளஸ் a போட்டு ஒரு மைனஸ் a போட்டீங்கன்னா இது a plus b plus c வந்து 2s, இது minus 2a இருக்குமா? அப்போ 2s minus 2a னா ஒரு 2 காமன் எடுத்துட்டு s minus a. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்க ஒரு பிளஸ் b போட்டு ஒரு மைனஸ் b போட்டுருங்க. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துக்கிட்டு s minus b ன்னு போட்டுக்கலாம். இங்க அதே மாதிரி பிளஸ் c minus c போட்டீங்கன்னா 2s minus 2c வரும். சோ தட் நம்ம 2 வெளியே எடுத்துட்டு s minus c அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. டிவைட் பை என்ன இருக்கு சொல்லுங்கப்பா? டிவைட் பை
4b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 4b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்கப்பா. இப்போ இந்த 2 இங்க இந்த ஒரு 2 இங்க எத்தனை 2 1 2 3 4 4 2s இருக்கு இல்லீங்களா? இதுல வந்து ஒரு 2 கேன்சல் பண்ணிருங்க. 2 2s ஆர் 4 கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து இங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 2 × 2 4ன்னு வச்சுங்க. இந்த 2 × 2 இந்த 4ன்னு வச்சுங்க. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க. s × s - a × s - b × s - c அப்படின்னு இருக்குங்களா? இத ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ உள்ள பார்த்தா இது எரான்ஸ் ஃபார்முலா மாதிரி தானே இருக்கு. இது எரான்ஸ் ஃபார்முலா மாதிரி தானே இருக்கு. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தானே. அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இது. கீழ வந்து b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்படி இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்ப அடுத்து என்ன ஸ்டெப் போடலாம்? 4 × இது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் டிவைட் பை என்னப்பா வந்திருக்கு? b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது வரைக்கும் என்ன வந்திருக்குன்னா, நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா போடலாம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா போடலாம். பாருங்க, இது b இது 4 இது b ஸ்கொயர் c ஸ்கொயர் போட்டுட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்னா, நமக்கு ஆஃப் இன்ட்டு இந்த பிசி கேன்சல் ஆகுற மாதிரி வரணும். ஏன்னா பிசி இல்ல இல்லையா? அப்போ ஆஃப் இன்ட்டு பிசி வந்தா சைன் ஏ அப்படி போடுவோம். ஏன்னா சைடு பியும் சியும் இன்க்ளூட் பண்ற ஆங்கிள் ஏ அப்படின்னு போட்டுங்க ஏரியாக்கு. இது ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். இப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டா இது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தானே வரும். அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ இங்க பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சா? அடுத்து இங்க 2 ஸ்கொயர் வந்து 4 தானே. அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிருச்சு. புரிஞ்சுங்களாப்பா? 4 கேன்சல் ஆயிருச்சு. அப்போ என்ன இருக்கு பாருங்க, இங்க சைன் ஸ்கொயர் ஏ தானே இருக்கு. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்கு. அப்போ சைன் ஸ்கொயர் ஏன்னா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த பிளேஸ்ல எக்ஸ் பிளேஸ்ல பாருங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளேஸ்ல ஏ வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? எக்ஸ் பிளேஸ்ல ஏ வந்திருக்கிறதுனால அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. If the sides of a triangle, if the sides of a triangle, sides of the triangle are 17, 25, 28. Sides of the triangles are 17, 25, 28. Then find greatest length of the altitude. Then find greatest length of altitude. Greatest length of the altitude. Greatest length of the altitude. இப்போ வந்து எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 42/17, 420/17, 4/17. சரிங்களா? அடுத்து வந்து 4/7. which option is correct? அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க, அது 3 சைட்ஸ் கொடுத்திருக்காங்க, 17, 25, 28 கொடுத்திருக்காங்க. then find the greatest length of the altitude கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சு அதுக்கு 3 altitude இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 3 altitude இருக்கு, அந்த 3 altitudeல greatest altitude கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். கவனிங்க, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்டிடியூட் அதிகமா இருக்கணும்னா ஷார்டஸ்ட் சைடுக்கு வரைஞ்ச ஆல்டிடியூட் தானே அதிகமா இருக்கும். அப்போ ஷார்ட்டர் சைடா இருக்கும். ஷார்ட்டர் சைடுக்கு எடுத்தா தான் ஆல்டிடியூட் லாங்கரா இருக்கும். ஆல்டிடியூட் வந்து எப்படி இருக்கும்? ஆல்டிடியூட் வந்து லாங்கரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஷார்ட்டர் சைடு என்னது இதுல 17 தானே. அப்போ 17 இது எடுத்துங்க, இது 17 எடுத்துங்க. சும்மா இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துங்கப்பா. இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ பிசி என்ற ஷார்ட்டர் சைடை எடுத்தாதான் நமக்கு வந்து பிசி என்ற ஷார்ட்டர் சைடுக்கு ஆல்டிடியூட் எடுத்தாதான் லாங்கர் ஆல்டிடியூட் கிடைக்கும். சரி, இப்போ ஏரியாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். பேஸ் என்ன சொல்லுங்கப்பா? பேஸ் வந்து பிசி. ஆஃப் இன்டு பேஸ் வந்து பிசி. கரெக்ட்டுங்களா? ஹைட் வந்து ஏடி. ஹைட் வந்து ஏடின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏடி தானே வேணும் நமக்கு. அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் ஏரியா டிவைட் பை பிசின்னு போட்டுங்க. பிசி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பிசி வந்து ஷார்ட்டர் சைடுக்கு ஆல்டிடியூட் வரைஞ்சா தானே அது லாங்கர் ஆல்டிடியூட் வரும். அதனால பிசி தான் ஷார்ட்டர் சைடு எடுத்துட்டு அப்போ ஏடி தான் நமக்கு வேணும். தட் இஸ் ஈக்குவல் 2 இன்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைட் பை பிசி வந்து 17 போட்டாச்சு. இப்போ ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏடி கிடைச்சிடும். அப்போ ஏரியாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா? ஏரியாக்கு ஃபார்முலா வந்து ஏரியாக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இது வந்து சும்மா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஏரியா இது கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இது சப்ஸ்டிட் பண்ணி என்ன வருது? செமி பெரிமீட்டர் என்னப்பா வருது? எஸ் வந்து செமி பெரிமீட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுங்கப்பா. இது ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிருங்க.
இங்க எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க. ஸோ சால்வ் பண்ண 35 இது 25 50 50 இங்க ஒரு 3 இருக்கு 70/2 35 சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ வந்து செமி பெரிமீட்டர் 35 எடுத்துங்க. 35 இன்ட்டு 35 மைனஸ் 25 கரெக்டுங்களா? இன்ட்டு 35 மைனஸ் 28 இன்ட்டு 35 மைனஸ் 17 இருக்கு. சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இதெல்லாம் சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா சிம்பிளை பண்ணிட்டு ரூட் எடுக்கணும்பா. இதெல்லாம் சிம்பிளை பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 210 கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிளை பண்ணிட்டு ரூட் எடுத்தீங்கன்னா 210 கிடைக்கும். இப்போ இதை கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து 210 டிவைட் பை 17 இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 210 என்ன வருது? 420 கரெக்டுங்களா? 420 டிவைட் பை 17 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 420 by 17 வந்து எந்த ஆப்ஷன் பாருங்க, நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா கவனிங்க. இன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், இப்போ கொடுக்குறது வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ABC, in equilateral triangle ABC with interior point D. If the perpendicular distance from D, if the perpendicular distances from D to the shorter sides, sorry, to the shorter side கிடையாது, to the sides. ஏன்னா shorter side என்ன மூணு சைடும் கொடுத்திருக்காங்க. to the sides are 4, 5, 6 respectively are given. Then find area of the triangle. area of the triangle கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து இங்க பாருங்க 75. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 75, செகண்ட் ஆப்ஷன் 75√2, தேர்ட் ஆப்ஷன் 75√3, ஃபோர்த் ஆப்ஷன் 150. ஸோ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் எடுத்திருக்கோம். அந்த இன்டீரியர் பாயிண்ட் வந்து டின்னு எடுத்திருக்கோம். அங்கிருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் தி டி டு தி சைட்ஸ் வந்து 4, 5, 6 சொல்லியிருக்காங்க. இது ஈஸியான சம் சரிங்களா? ஆர் கிவன். தென் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் சரிங்களா? இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதை டின்னு எடுத்துக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதை டின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து இங்க பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். அதே மாதிரி இங்கிட்ட இருந்து இங்க ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையறோம். அதே மாதிரி இங்கிட்ட இருந்து இங்க ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சிட்டோம். இங்க பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்படி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. இது ஏபிசின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த லெங்க்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் லெங்க்த்தை கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் லெங்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு லெங்த் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4, இன்னொன்று 5. அப்போ என்ன இது டி எடுத்துட்டீங்கன்னா இந்த லெங்த்தை 4ன்னு சொல்லியிருக்காங்க, இந்த லெங்த் 5ன்னு சொல்லியிருக்காங்க, இந்த லெங்த்தை வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே இது? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. நம்ம இதை கொஞ்சம் இந்த ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை 3 ட்ரையாங்கிளா நான் பிரிக்க போறேன். இதை 3 ட்ரையாங்கிளா அப்படி பிரிச்சுக்கிறேன். இப்படி 3 ட்ரையாங்கிளா பிரிச்சிருக்கேன். இதுல என்னென்ன ட்ரையாங்கிள்ன்றத சொல்றது கேட்டுங்க. இப்போ இந்த பிடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து ஏடிபின்னு ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த 3 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவை ஆட் பண்ணா மொத்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மொத்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் எப்படி போடலாம்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏடிபி பிளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பிடிசி பிளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் சிடிஏ அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள்னால ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் லெங்த். இப்போ நம்ம இங்க வந்து ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? √3a² / 4. இதுதானப்பா 3√3a² / 4.
ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன ஃபார்முலா 3√3 a ஸ்கொயர் பை 4 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து ஏடிபி இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன வரும்? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் என்னது? எல்லாமே சைட்ஸ் ஏதுன்னு ஏ இன்ட்டு ஹைட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6 போட்டுங்க. பிளஸ் பிடிசி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் எவ்வளோ? 5. ஸோ ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு 5ன்னு போட்டுங்க. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? சரி. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளஸ் இங்க இந்த ட்ரையாங்கிள் சிடிஏக்கு வந்து ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் வந்து ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு என்னப்பா வந்திருக்கு? 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து √3 a ஸ்கொயர் பை 4 மட்டும் தான் வரணும், 3√ன்னு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ ஏரியா ஆஃப் தி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து √3 a ஸ்கொயர் பை 4 மட்டும் எடுக்கிறோம். ஓகேப்பா. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்? ஒரு ஏ காமனா கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஏ காமனா கேன்சல் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க ஏ மட்டும் இருக்கு. இங்க அதே மாதிரி ஒரு 2 காமனா எடுத்து இங்க கேன்சல் பண்ணா இங்க 2 தானப்பா வரும். சரி, அப்போ இங்க என்ன இருக்கு? a √3 பை 2 இருக்குங்களா? a √3 பை 2ன்னு இருக்கு. இங்க என்னப்பா இருக்கு? 6 plus 5 தெரியுமா? 11 15. அப்போ வந்து நமக்கு 15 வந்திருக்கு. ஸோ இங்க 15 வந்திருக்கு. இதுல இருந்து சைடு லெங்த் என்ன வந்திருக்கு பாருங்க. சைடு லெங்த் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, 2. இங்க √3 இருக்குங்களா? இங்க இந்த இது எப்படி எழுதிக்கலாம்னா 30/√3ன்னு எழுதிக்கலாம். 30/√3 எழுதிக்கலாம். ஓகேங்களா? 30/√3ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தானே வேணும். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? √3 a ஸ்கொயர் பை 4. அப்படி போட்டோம்னா அப்ப என்ன வருது சொல்லுங்க? √3 a ஸ்கொயர் பை 4 போட்டீங்கன்னா √3 போட்டு a ஸ்கொயர் பை 4 போடணுமா? இந்த பை 4 போட்டுக்கலாம். a ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க? 30 ஸ்கொயர் 900. கரெக்ட்டுங்களா? 30 ஸ்கொயர் வந்து 900. இப்போ 4 900 கேன்சல் பண்ணா இங்க 30 இங்க a வந்து 30 பை இங்க ஒரு √3 இருக்கு இல்லையா? அந்த √3 ஒன்று போடணும். √3 ஸ்கொயர் வந்து ஒரு 3 வருது. அப்போ 3 900 கேன்சல் பண்ணா 300. இந்த 300 இந்த 4 கேன்சல் பண்ணா 75. ஸோ ஆக மொத்தம் 75/√3. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, 75/√3. ஆப்ஷன் சி ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ஏன்றது 30/√3. 30/√3 ஸ்கொயர் பண்ணா 900/3ன்னு வருது. ஓகே, இது புரிஞ்சிச்சுங்களா? சரி, அடுத்த சம் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம், if area of a triangle if area of a triangle is 2 square units, area of a triangle is 2 square units, then find the value of the product of the நல்லா பாருங்க, find the value of the product of the arithmetic mean of the lengths of the sides of the triangle, of a triangle, and harmonic mean of the lengths of the altitudes of the triangle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருவோம், அடுத்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4. ஓகே, கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றது பாருங்க. if area of a triangle is 2 square unit கொடுத்துட்டாங்க, then find the value of the product of the arithmetic mean of the lengths of the sides of a triangle and harmonic mean of lengths of the altitudes of the triangle அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரையாங்கிளை சும்மா எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துங்க. இது ஒரு ட்ரையாங்கிள்னு சும்மா எடுத்துங்க. இப்படி எடுத்துட்டுமா? இப்போ வந்து இந்த சைடு ஏ எடுத்துங்க, இந்த சைடு பி எடுத்துங்க, இந்த சைடு சி எடுத்துங்க. அடுத்து வந்து ஆல்டிடியூட் பாருங்க. இந்த ஆல்டிடியூட் வந்து இது h1ன்னு எடுத்துக்கலாமா? h1 எடுத்துங்க. இந்த ஆல்டிடியூட h2ன்னு எடுத்துங்க. இந்த ஆல்டிடியூட் h2 எடுத்துங்க. இந்த ஆல்டிடியூட h3ன்னு எடுத்துங்க. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லலாம்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ a இன்ட்டு h1 போடலாம், ஆஃப் இன்ட்டு b இன்ட்டு h2ன்னு போடலாம், ஆஃப் இன்ட்டு என்ன போடலாம்னு சொல்லுங்கப்பா? b இன்ட்டு h3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து அப்ப ah1 இஸ் ஈக்குவல் டு bh2 இஸ் ஈக்குவல் டு இங்க c தானே போடணும், c.
சரிங்களா? இங்க சின்னு எடுத்துங்க. C into H3 சரிங்களா? CH3 is equal to twice the area of the triangle அப்படின்னு எடுத்துக்கலாம். twice the area of the triangle அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியும் பாருங்க. இப்போ 1 by H1 plus 1 by H2 plus 1 by H3 1 by H3 இது எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க நம்ம A plus B plus C divided by twice the area of the triangle twice the area of the triangle இப்படி எழுதிக்கலாம். So இங்க இருந்து இந்த ஃபார்முலா H1 equal to twice the H1 is equal to twice the triangle by A போட்டுக்கலாம். H2 equal to twice the area by B ன்னு போட்டுக்கலாம். H3 equal to twice the area by C ன்னு போட்டுக்கலாம். அதுதான் 1 by H1 plus 1 by H2 plus 1 by H3 இங்க சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி. இப்போ நாம வந்து என்ன பண்ணலாம்னா கவனிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ क्वेश्चन போவோம். Find the value of the product of the arithmetic mean of the sides and the harmonic mean of the lengths அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே இது ப்ரோசீட் பண்ணலாம் பாருங்க இப்போ. இப்போ வந்து arithmetic mean என்ன சொல்லுங்க? A plus B plus C by 3. harmonic mean என்றது என்ன சொல்லுங்க? harmonic mean வந்து 3 divided by 1 by H1 plus 1 by H2 plus 1 by H3. இதுதான் harmonic mean. கரெக்ட்டுங்களா? harmonic mean. இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் நம்மள கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட். அப்ப A plus B plus C by 3 இருக்கு இல்லைங்களா? A plus B plus C க்கு என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. நம்ம இது வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? A plus B plus C இங்க தானே இருக்கு. இந்த A plus B plus C இங்க வச்சோம்னா இந்த 1 by H1 plus n by H2 H3 இங்க கீழ கொண்டு வந்துருங்க. இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க பாருங்க இது அந்த பக்கம் வச்சா 2 டெல்டா வருதுங்களா? 2 is the area. 2 is the area. ஏரியா நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா. ஏரியா வந்து நமக்கு 2 ஸ்கொயர் யூனிட் கொடுத்திருக்காங்க. அதனால ஏரியா 2 ஸ்கொயர் யூனிட் போட்டுங்க. 2 into 2 so 4. சோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 4 ன்னு வந்திருக்கு. சோ ஆன்சர் வந்து இங்க 4 ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சம் பாருங்க. A triangle has sides 6, 7 and 8. The line through its incenter parallel to the shortest side is drawn to meet the other two sides at P and Q. Then find the length of the segment P and Q. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சரி இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கேன் பாருங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்க பாருங்கப்பா இந்த ஏபிசின்னு எடுத்துருக்கேன் பாருங்க. ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்திருக்கேன். இந்த பிசி தான் ஷார்ட்டர் சைடுன்னு வச்சுக்கலாம். பிசி தான் ஷார்ட்டர் சைடுன்னு எடுத்துக்கலாம். சரி அடுத்து இங்க வந்து ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கும் இல்லையா? இதுதான் ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துங்க. இன்சென்டர்னு இருக்கு இல்லைங்களா? இங்க சொல்லியிருக்காங்க இன்சென்டர் இருக்கு இல்லைங்களா? ஒரு லைன் வந்து டிரா பண்றோம் பேரலல் டு தி இன்சென்டர். இன்சென்டர் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் தானே இருக்கும் போது. ஸோ அப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பேரலல் டு ஷார்ட்டர் சைடு. பிசி தான் ஷார்ட்டர் சைடுன்னு எடுக்கிறேன். பிசி வந்து என்ன பண்ணிருக்கேன்? ஷார்ட்டர் சைடுன்னு எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க தான் இன்சென்டர் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த இன்சென்டர் இங்க இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இன்சென்டர் இங்க இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் தான் PQ. இந்த PQ தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இந்த PQ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு இன்சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. ஒரு இன்சர்க்கிள் டிரா பண்ணியிருந்தோம்னா அந்த இன்சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்கும். நல்லா கவனிங்க. அதுதான் இதுதான் இன்சென்டர்னு வச்சுங்க. இந்த சர்க்கிள் நம்ம டிரா பண்ணது டச்சஸ் 3 sides ஆஃப் தி ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு சைடை டச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு சைடை டச் பண்ணி இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. அந்த சைடுக்கு வந்து என்ன பண்றோம்னா ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் இன் ரேடியஸ். அது என்ன வரும் சொல்லுங்க? இன் ரேடியஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க இருந்து சர்க்கிள் இங்க டச் பண்ணி இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். சர்க்கிள் வரையும்போது இப்படி வந்திருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன் ரேடியஸ் அப்படின்னு ஆர்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த இன்சென்டருக்கு வந்து நம்ம சிம்பிள் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்சென்டர் சிம்பிள் ஐன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து லெங்க்ஸ் நம்ம எழுதிடலாம். என்னென்ன லெங்த் கொடுத்துருக்காங்களோ அந்த லெங்த் எல்லாம் எழுதிருங்க. இந்த சைடு வந்து 6, ஷார்ட்டர் சைடு வந்து 6, இன்னொரு சைடு வந்து 7, இந்த சைடு வந்து 7 எடுத்துங்க. ஏசி 7, அதே மாதிரி ஏபி வந்து 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? சரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்து அடுத்த கிளாஸ்ல இந்த ஃபார்முலா நடத்துவேன். இந்த கிளாஸ்ல நான் அந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ், அதாவது இன் சர்க்கிளுக்கு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் இன் ரேடியஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன் ரேடியஸ் இன்டு செமி பெரிமீட்டர். இன் ரேடியஸ் இன்டு செமி பெரிமீட்டர். இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி அடுத்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்னு எடுத்துக்கலாம். சரி அப்ப இன் ரேடியஸ் இன்டு செமி பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்னு போட்டுக்கலாம். இந்த ஹைட்ன்றது ஏ, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. அப்ப ஏடி தான் ஹைட் ஆச்சுன்னு எடுத்துங்க.
இப்போ ஆர் வந்து நமக்கு தெரியாது, ஆனா செமி பெரிமீட்டர் தெரியும். எவ்வளவு பாருங்க செமி பெரிமீட்டர் 6 + 7 13, 13 + 8 என்ன வருது 21 வருது. அப்போ செமி பெரிமீட்டர் வந்து 21/2 போட்டுக்குங்க. இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வருது பாருங்க, ஆஃப் இன்ட்டு இங்க பேஸ் வந்து எவ்வளோப்பா 6, பேஸ் வந்து 6 இன்ட்டு ஐ டாட்ச்னு போட்டுங்க. இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 6ஐயும் இந்த 21 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா அது? இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ 3ன்னு கிடைக்குது. அப்போ 3R இஸ் ஈக்குவல் கரெக்ட் தானப்பா? இங்க 6 இருக்குது இல்லையா? இங்க 6 இது 21. இப்போ 21 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 7 வரும். இங்க என்ன வரும் சொல்லுங்க 2ன்னு வரும். அப்போ 2h = 7R இருக்கு. 2h = 7R கரெக்ட்டுங்களா? 2h = 7Rன்னு வந்திருக்கு. இதுல இருந்து R/h என்னப்பா வருது? R/h = 2/7 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா R/h தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த PQ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த PQ கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா நான் 2 ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். என்னென்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க. இந்த APQன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இப்போ நான் சொல்றது ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. APQ அதாவது APQன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ABC இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் சேம் தானே. APQக்கும் ABCக்கும் ட்ரையாங்கிள் சேம். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் சேம். இந்த ஆங்கிள் சேம்னா சிமிலர் ட்ரையாங்கிள். APQவும் APQ ட்ரையாங்கிளும் ABC ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் எடுத்துக்கலாம். அப்ப ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் எடுத்தீங்கன்னா அப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா APQ ட்ரையாங்கிளுக்கு H - R இந்த லெங்த் வந்து என்ன வரும் சொல்லுங்க, H - R வரும். ஆனா ABC ட்ரையாங்கிளுக்கு Hன்னு வரும், மொத்தமா Hன்னு வரும். அப்ப H - R divided by H is equal to சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா இந்த PQ போட்டீங்கன்னா APQ ட்ரையாங்கிள் PQ போட்டீங்கன்னா ABC ட்ரையாங்கிளுக்கு வந்து BCன்னு வரும். அப்போ PQ divided by 6 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனை Hல டிவைட் பண்ணுங்க. ஸோ 1 - R/H is equal என்ன வருது சொல்லுங்க, PQ/6ன்னு வருதா? இப்போ R/H எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 2/7. ஸோ 1 - 2/7 1 - 2/7 is equal to PQ/6ன்னு அப்படி கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கு. இப்போ அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ 1 - 2/7 என்ன வருது 5/7. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, இது 5/7 is equal to PQ/6. ஸோ இது இப்போ சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணா 6 × 5 என்ன வருது 30 வருதா? ஸோ தட் PQ is equal to 30/7. ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. பாருங்க லாஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். if c² = a² + b² and 4s × s - a × s - b × s - c = a power m × b power n find m + n. இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் போயிடலாம். இப்போ c² = a² + b² அது கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். அப்போ ஹைப்போடெனஸ் c வரணும், ஹைட் வந்து b வரணும், பேஸ் வந்து a வரணும். அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் a இன்டு b ன்னு போட்டுக்கலாமா? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். இதை ஸ்கொயர் பண்ணிருங்க. ஏரியா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1/4 இன்டு a² இன்டு b². கரெக்ட்டுங்களா? ஏரியா ஸ்கொயருக்கு எரான்ஸ் ஃபார்முலா என்னது, s இன்டு s - a இன்டு s - b இன்டு s - c தானே வருது. இது ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதான் ரூட் போயிருச்சு. இந்த 4 எந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு a² b² வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா இப்ப கம்பேர் பண்ணுங்க. m பிளேஸ்ல எவ்வளவு இருக்கு 2 இருக்கு, n பிளேஸ்ல என்ன இருக்கு 2 இருக்கு. So m is equal to 2, n is equal to 2 கிடைச்சிருக்கு. So that m plus n is equal to 4 வந்திருக்கு. So 4 என்றது நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.